இப்போ ஆக்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு சந்திரனோட கர்மாவும் தேவை, சுக்கிரனோட கர்மாவும் தேவை. டைரக்ஷன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு சூரியன் கர்மாவும் தேவை. குரு கர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா, அவங்க தான் மத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். ஒரு கேமராமேனுக்கு அவங்க தான் டைரக்ட் பண்ணணும். இது இப்படி வரணும் எனக்கு. இது இப்படி நீ பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க தான் சொல்லிக் குடுக்கணும். அதே மாரி ஆர்டிஸ்ட்க்கும் அவங்க தான் சொல்லிக் குடுக்கணும். ஸோ அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப்பும் அவங்க தான். டைரக்டர் தான். ஸோ அதனால அவங்களுக்கு சூரியன் கர்மாவும், மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸும் இருக்கணும். ஸோ இந்த 2 கர்மாவும் இருக்கணும். இது மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு. பட் ஜென்ரலா நீங்க கலைத்துறைக்குள்ள போணும் அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரனோட கர்ம பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரம் 1, 3 பாவ சேர்க்கை அப்படின்றது முக்கியம். இன்ன தேதியில நெறைய பேர் கலைத்துறையில போணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் அதிகம் போக விருப்பப்படுறாங்க. ஒண்ணு வந்து ஆக்டிங். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் அப்படின்றது. எடுத்த உடனே நீங்க ஆக்டராவோ, டிரெக்டராவோ ஆகணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இன்ன தேதியில அது வந்து ரொம்பவே கஷ்டம். ரொம்ப லக் இருக்கிறவங்க மட்டும் தான் கிளிக் ஆவுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, 2 ஷார்ட் ஃபிலிமோ பயங்கர அப்பீலிங்கா எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் கிளிக் ஆவுறாங்க. பிரதானமா சுக்கிரனோட கர்மா. டைரக்ஷன்னா உங்களுக்கு சூரியன் கர்மா, குரு கர்மா இருக்கணும். அதே மாரி ஆக்டர்னா உங்களுக்கு சுக்கிரன் கர்மா, சந்திரனோட கர்மா இருக்கணும். பிரதானமா சுக்கிரனோட கர்ம பதிவுன்றது இருந்தே ஆக வேண்டும்.